நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கோடை வெயிலால் பிற பெண்களை விட கர்ப்பிணிகளுக்கு அதிக அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறது. வரலாறு காணாத வகையில் தகிக்கும் இந்த கோடை வெப்பத்திலிருந்து கர்ப்பிணிகள் தற்காத்துக் கொள்வது எப்படி என்பதை விவரிக்கும் ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டும் என காலம் காலமாக அறிவுறுத்துவது வழக்கமானதே. ஆனால் உயிருக்கே உலை வைக்கும் வெப்ப அலையின் உக்கிரத்தில் அவர்கள் படும் பாடு சொல்லி மாளாது. கொளுத்தும் வெயிலில் நீர்ச்சத்து குறைந்து போவதால் பல்வேறு பின் விளைவுகள் ஏற்பட்டு பெரும் ஆபத்தும் ஏற்படலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே இளநீர், மோர், பழச்சாறு போன்றவற்றை அடிக்கடி அருந்தினால் கர்ப்பிணிகளும் வயதான பெண்களும் கோடைக்கால பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம். ஸ்வெட்டிங் அதிகமாகறனால டீஹைட்ரேஷனோட ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும். அது எப்படி கால்குலேட் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்ரி 20 kg பாடி வெயிட்ஸுக்கு ஒரு லிட்டர் தண்ணி. அப்போது ஒரு விமன் ஒரு 60 kg இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 liters எடுத்துக்கணும். அதில் இப்போ சம்மருக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ml, ஸோ 3 to 3.5 liters ஒரு 60 kg விமன் எடுக்கணும். அந்த மாதிரி அக்கார்டிங் டு தியர் வெயிட் அவங்க கண்டிப்பாக ஹைட்ரேஷன் பார்த்துக்கணும். மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் நீர்ச்சத்து குறைந்து மயக்க நிலைக்கு செல்லவும் வாய்ப்புள்ளது. எனவே பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணிகள், சுரைக்காய், பூசணிக்காய் மற்றும் பழங்களை அதிக அளவில் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உச்சி வெயில் நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஜூஸஸ் எடுத்துக்க சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜூஸஸ் சுகர் இல்லாமல் வெறும் ஜூஸஸ் மட்டும் எடுத்துக்கலாம், வெறும் ஃப்ரூட்ஸோட. தென் வாட்டர் அதிகமாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அந்த மெயின் டைம் 12 to 3 வெளியே வராமல் இருக்கிறது எல்லாருக்கும் பெட்டராக இருக்கும். கோடையில் அடிக்கடி ஜில்லென ஐஸ் வாட்டர் அருந்துவதை கைவிட வேண்டும். போதிய தண்ணீர் குடிப்பதற்கு அதுவே தடையாக அமைவதை பலர் உணர்வதில்லை. கர்ப்பிணிகள் பனிக்குடத்தை பாதுகாக்க கண்டிப்பாக வழக்கத்தை விட கூடுதலாக நீர் அருந்துவது அவசியம். டீ, காஃபியை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். தாறுமாறாக எகிரும் வெப்பத்தால் சிறுநீர் தொற்று, சுவாச பிரச்சனை ஆகியவையும் ஏற்படலாம். மலை பிரதேசங்களுக்கு செல்வதையும் பயணம் மேற்கொள்வதையும் கர்ப்பிணிகள் தவிர்ப்பதும் நல்லது என்கிறார்கள் மருத்துவர்கள். வெளியில் போய் வாக்கிங் போய் இருக்கிறதெல்லாம் டீஹைட்ரேட் ஆகிட்டு அந்த அளவுக்கு ஈக்குவலாக வாட்டர் குடிக்க முடியாதப்போ தான் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதிகமாகுது. செகண்ட் திங் என்னென்னா, வெயில் காலத்தில் கிருமி தொற்றுகள் வைரஸ் கிருமி தொற்றுகள் அதிகமாக பரவும். அம்மை போடுறது எப்போவுமே வெயில் காலத்தில் தான். அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இன்ஃபேக்ட் வெளியில் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு தலைவலி, தசைவலி, வயிற்றுவலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம். இப்படி சமயோசிதமாக செயல்பட்டால் வரமாக கிடைக்கும் குழந்தை பேறு என்பது கோடை வெப்பத்தால் பாதிக்காமல் இனிதாகவும் எளிதாகவும் அமையும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.